போட்டியிட்டதுனாலதான் 2019 தேர்தலில் எங்களுக்கு பிரதம வேட்பாளர் இல்லை என்றாலும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் நாங்க துணிவோடு போட்டியிட்டதுனாலதான் அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் சட்டமன்ற தேர்தலில் நான் உட்பட யாரும் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இந்த இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றம் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்போடு இன்னைக்கு பாத்தீங்க இங்க புதுக்கோட்டையில இவ்வளவு தொண்டர் பலத்தோடு நிற்கிறதுனா காரணம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க போட்டியிடுறோம். பன்னீர்செல்வம் நானும் அவர்தான் சந்திச்சு ஏற்கனவே சேர்த்தா நீங்க எல்லாம் எதுக்குமே நீங்க டைம் கொடுக்கணும். எல்லாம் அந்த நேரம் வர்றப்ப எல்லாமே நடக்கும். நான் ஆரோட எல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல நான் வந்து ஆரோட எல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் நடக்கிறப்ப நீங்களே தெரிஞ்சுக்கணும். சொல்றேன் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்னிட்ட சொல்லி எப்படி பாக்குறீங்கன்னா இதை வந்து மக்கள் தான் எதையுமே முடிவு செய்வாங்க. சங்கினா யார சொல்றாங்க? RSS சங் பரிவாரன்னு சொல்றாங்க. ஆமா அவங்க RSS சேர்ந்தவங்க. அதனால அதை பெருமையாக சொல்லுவாங்க. நாட்டு நலன்ல அக்கறை உள்ளவங்க எல்லாருமே சங்கிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏன்னா பெரும்பான்மையான மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி நடத்துறாங்க. இந்தியாவில அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி செய்யறாங்க. அதனால அவங்க அந்த எண்ணத்துல சொல்லிருக்காங்க. அது அவருடைய கனவா இருக்கும். பகல் கனவு. அவருடைய செயல்பாடு ஆளுநர் அவருடைய செயல்பாடு அந்த பதவிக்கே ஒரு இழுக்காக இருக்குது. ஆளுநர் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆளுநர் ஆளுநராக நடந்தது. அதுதான் எல்லாருடைய விருப்பம். நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து IPS ஆபீசர். அவங்க எல்லாம் அரசியல்வாதியா இருந்து வந்தவங்க தானே. அதனால அந்த நாமத்துல செயல்படலாம். சரி வேலுமணி எல்லாம் 7 வருடத்துக்கு முன்னாடி சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க சண்டைக்கு கூட இல்லை. அதனால நிறைய செய்திகள் வருது. நானும் அதெல்லாம் நீங்க சொல்றப்ப கேட்டுக்கிறேன். ஸ்லிப்பர் செல்லாம் வர வேண்டிய நேரத்தில் அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்றீங்க ஸ்லிப்பர் செல்லுங்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரி MLAக்கள் மாத்திரம் இல்ல. இப்ப பல செய்திகள்லாம் வருது இல்ல, அதுல ஸ்லிப்பர் செல்கள் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்களா அந்த புரட்சி தலைவரும் அம்மாவும் உருவாக்கிய அந்த இயக்கம் அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு திசை மாறி சென்று விட்டார்கள். அதனால அவர்கள் உறுதியாக தோல்வியை சந்திப்பார்கள். இப்பொழுது அந்த இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். நேற்று கூட ஏதோ ஒரு பத்திரிக்கை பேனர் பார்த்தேன். நான் வரப்ப அதிமுக கடை விரிச்சிருக்கு, வாங்குவார் யாரும் இல்லைங்கிற மாதிரி தொனியில ஒரு பதில் பார்த்தேன். பழனிசாமி ஏதாவதுங்க நம்பிக்கை துரோகத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம மத இறை பக்தி உள்ளவர்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு தவறுக்கும் துரோகத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனா நம்பிக்கை துரோகத்துக்கு மாத்திரம் மன்னிப்பே கிடையாது. அந்த பலனை விருப்ப அடைஞ்சிட்டு இருக்காருங்கிறது தான். அதை முழுமையா அடையக்கூடிய காலம் வெகு விரைவில்.
இல்ல இல்ல அது மாதிரி சில அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப தரம் தாழ்ந்துதான் இருக்கு. பட் எல்லாரும் அப்படி இல்லை. அது மாதிரி ஒரு சில தனிநபர்களுடைய தவறு தான் எல்லாருக்குமே அது தலைகுணம் ஏற்படும். நான் வந்து யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல இல்ல அதே நேரடியாக தான் கேக்குறீங்க. இது கூட அழைத்தால் அப்படின்னா கேள்விகள் திமுகவோட என்னைக்கு போக முடியாது இல்லைங்க. கூட்டணி அமைந்த பிறகு பதில் சொல்வதுதான் எதா இருந்தாலும்.